வெல்கம் டு ஓப்பன் மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு டெஸ்க்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளோட எக்ஸிஸ்டிங் லேப்டாப்பை நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரியான ஒரு 2 டைப் ஆஃப் ட்ரைவர்ஸ் ட்ரைவ் கிரியேட் ஆகிருக்கும். ஒன்று சி ட்ரைவ், இன்னொன்று டி ட்ரைவ்னு ஜென்ரலாகவே கிரியேட் ஆகும். ரெண்டு ட்ரைவ் தான் கிரியேட் ஆகும். சி ட்ரைவ் அப்படின்றது நம்மளோட ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டேட்டாஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அத்தனை சாஃப்ட்வேர்ஸோட டேட்டாவும் வச்சுக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. அதை அக்சஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும். ஸோ இந்த டி ட்ரைவ் அப்படின்றத நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரைவ். ஸோ இதை நம்ம ஒரே ஒரு ட்ரைவ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ட்ரைவ் இருக்கிறனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா கேட்டகரிஸில் நம்ம ஃபைல்ஸை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுவோம், லேப்டாப்பில் சேவ் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணுவோம். இதனால் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஒரு ப்ரைவசி இருக்காது. ஏன்னா மற்றவங்க நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ணால் கூட ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரைவை 1 டிபி இருக்கக்கூடிய இந்த ட்ரைவை 2 ட்ரைவோ 3 ட்ரைவோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரைவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்றப்ப மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அதை இது இந்த டி ட்ரைவ் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். 1 டிபிக்கு ஒன்றான டேட்டாவோட அந்த ட்ரைவ் இங்கே இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம பிரிக்க போகிறோம். ஒரு 2 நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரிச்சுக்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுறோம். ஸ்ரிங்க் வால்யூம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். நமக்கு ஒரு 300 ஜிபி தேவை அப்படின்றப்ப ஒரு 3 லட்சம் எம்பி 3 லட்சம் எம்பியை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த 3 லட்சம் எம்பியை நம்ம இந்த ஸ்ரிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தனியாக அந்த 1 டிபியிலேருந்து பிரிஞ்சு ஒரு 300 ஜிபிக்கு உண்டான டேட்டாவை தனியாக அலோகேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த அலோகேட் ஆனதை நம்ம அப்படியே எடுத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்க்க முடியாது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒரு சிம்பிள் வால்யூம் க்ரியேட் பண்ணணும். நியூ சிம்பிள் வால்யூமை கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கொடுக்கணும், திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அதுவே ஒரு டிரைவருக்கு லெட்டரை அலோகேட் பண்ணிக்கிச்சு. வேறு ஏதாவது லெட்டர் உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணுங்கள், ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் ஆகிறப்ப தனியாக ஒரு ட்ரைவ் உங்களுக்குன்னு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக இன்னொரு ட்ரைவ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை ரீநேம் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை பேர் வேணுமோ யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம இன்கேஸ் ஃபியூச்சரில் தேவையில்லை அப்படின்றப்ப ரெண்டையும் ஒரே வழியாக நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.